வணக்கம். ஆரோக்கியமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை எளிய முறையிலும் இயற்கையான வழியிலும் எவ்வாறு பாதுகாப்பது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த பதிவு. நமது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் சிறு சிறு உடல்நல குறைபாடுகளை தவிர்க்கவும் நீண்ட ஆயுளுடனும் புத்துணர்ச்சியுடனும் வாழறதுக்கு உதவுற சில எளிய குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பீட்டா கரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது இதயத்திற்கு ரொம்பவும் நல்லது. குறிப்பாக கேரட், முட்டைக்கோஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அடர் பச்சை நிற கீரைகள் போன்றவை. ரெண்டாவது, அடிக்கடி நீச்சல் அடிக்கிறவங்களா இருக்கிறவங்க இதயத்தை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. உப்பு இதயத்திற்கு எதிரானது. உப்பு போட்ட கடலையை குறிக்கும் போதெல்லாம் இதயம் பாதிக்கப்படுவதாக உணருங்க. அதே மாதிரி மன அழுத்தம் இதயத்தின் எதிரி. அதனால் அதை அறவே நம்ம விட்டு தள்ளணும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய்கள் இருந்தால் உங்கள் இதயத்தை மருத்துவர் மூலம் சோதிப்பதை வழக்கமாக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா சாப்பாட்டில் மெக்னீஷியம் சேருங்க. நிறைய பீன்ஸ் சாப்பிட்டாவே போதும். அதே மாதிரி கோதுமை, ஓட்ஸ், பாதாம், முந்திரி, மீன், பார்லி இதெல்லாம் மெக்னீஷியம் அதிகம் இருக்கிற சில உணவுகள். அதனால் இந்த மாதிரி உணவுகளை அன்றாடம் உட்கொள்வதை நீங்கள் வழக்கமாக்கிக்கணும். சிப்ஸ், கோக், இனிப்புள்ள பாட்டில் ஜூஸ்கள், சீனி இவையெல்லாம் கிட்னியில் கல்லை உருவாக்குற ஃபுட்டுங்கிறதுனால கண்டிப்பாக இவற்றையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கிறது சிறு சிறு கிட்னி கற்களை அகற்றுறதுக்கு உதவும். கூடவே கேரட், திராட்சை மற்றும் ஆரஞ்சு ஜூஸ்னு ஏதாவது ஒன்றை அவ்வப்போது குடிப்பது மிகவும் நல்லது. காய்கறிகளை நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கிட்னியில் கல் அப்படிங்கிற பயமே தேவையில்லை. பல்லில் வலி, ஈறுகளில் வீக்கம், வாயின் வெளிப்புறத்தில் வீக்கம், பல் கருப்பு நிறமாக மாறுறது, பல்லில் குழி ஏற்பட்டு உணவு தங்குறது, குளிர்ந்த மற்றும் சூடான உணவு உட்கொள்ளும் போது கூச்சம் ஏற்படுவது போன்றவை பல் சொத்தை ஏற்படுவதற்கான அறிகுறிகள். பற்களில் ஏற்படுற பாதிப்பு தொண்டைக்கு பரவி சமயங்களில் இதயத்தையும் பாதிக்கும். அதனால் பற்களை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும். தேநீர், காப்பி போன்றவற்றை அடிக்கடி குடிக்கிறது பற்களுக்கு நம்மளே வேட்டு வச்சுக்கிற மாதிரி. மிகவும் குளிர்ந்த நீரை குடிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். சூடான உணவை சாப்பிட்ட நொடியே ஜில்லான உணவுக்கு மாறினால் உடம்புக்கும் பல்லுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு சொத்தை பல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கிறத நம்ம பழக்கமாக்கி வச்சுக்கணும். அக்கி அப்படிங்கிறது முகத்தில் தோன்றும் கட்டிகளுக்கு மண் பூசும் வழக்கமாக இருந்துட்டு வந்துச்சு. அக்கி அப்படிங்கிறது ஒரு வித கிருமி தொற்று மூலம் ஏற்படக்கூடியது. அதனால் அதற்கான மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி பயன்படுத்துறதே நல்லது. சருமத்தை இளமையாக சுருக்கங்கள் இல்லாமல் வச்சிருக்கணும் அப்படின்னா தண்ணீர் அதிகம் குடிக்கிறது முக்கியமானது. மன அழுத்தம், சோர்வு, இறுக்கமான ஆடை, மது, புகை, காப்பி இவையெல்லாம் சருமத்திற்கு வில்லன்கள். அதே மாதிரி தேவையற்ற அழுக்குகள் சருமங்களில் தங்கி அதன் பொலிவையும் உயிர்ப்பையும் கெடுக்குது. அதனால் முகத்தை அடிக்கடி குளிர்ந்த நீரால் சோப்பு பயன்படுத்தாமல் கழுவி சுத்தப்படுத்துவது அவசியம். முகப்பரு இருந்தால் உடனே கிள்ளி எறிய விரல்கள் படபடக்கும். ஆனால் அது ஆபத்தானது. முகத்தில் பள்ளங்களை இது நிரந்தரமாக்கிடும். அப்படிங்கிறதுனால கிள்ளி எறியறதை தவிர்க்கணும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்து வகையான கீரைகள், காய்கள், வாழைத்தண்டு கண்டிப்பாக சாப்பிடணும். வெந்தயம் மிகவும் நல்லது. உப்பில் ஊறிய ஊறுகாய், கருவாடு, அப்பளம், வற்றல் இதெல்லாம் கூடவே கூடாது. அசைவம் வாரத்தில் 100 கிராம் அளவில் சாப்பிடலாம். முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் ஓகே. உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் இந்த பழக்கம் பொருந்தும். மா, பழ, வாழை, காய்ந்த திராட்சை, சப்போட்டா, பேரீச்சை ஆகியவற்றை சர்க்கரை இருக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். பனை வெல்லம், பனங்கற்கண்டு, தேன், மலைவாழை, லேகியம், பஞ்சாமிர்தம் சேர்க்கவே கூடாது. 2-3 வெண்டைக்காய்களின் காம்பு மற்றும் அடிப்பகுதியை நீக்கி நெடுக்கு வாட்டில் கீரல்களை போட்டுட்டு இரவு முழுக்க டம்ளர் நீரில் மூடி வைக்க வேண்டும். காலை உணவுக்கு முன்னாடி இந்த நீரை மட்டும் அருந்தி வர 2 வாரத்தில் சர்க்கரை குறையும். இது நிறைய நாடுகளில் ரொம்ப எளிய வைத்தியமாக பின்பற்றப்பட்டு நிறையவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உடல் எடையை குறைக்கிறேன் பேர்வழின்னு சாப்பாட்டின் அளவை திடீரென குறைக்கிறதும் ஆபத்து. உடம்பில் சர்க்கரையின் அளவு வேறுபட்டு சர்க்கரை நோய் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் உடல் எடையை குறைக்கும் போது சாப்பாட்டின் அளவை குறைக்கிறதுக்கு சமமாக நம்ம நிறைய காய்கறிகள், பழங்களை எடுத்துக்க வேண்டியது அவசியம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.